கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம், அதில் 4ஆம் அதிகாரம், அதில் 23ஆம் வசனம். மார்க்கு 4:23. கேட்கிறதுக்கு ஒருத்தன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். இன்றைய தினம் தேவன் அவர் சொல்லுவதை கேட்பதற்கு உங்களை அழைக்கிறார். தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அதாவது கேட்பதற்கு காது உள்ளவன், கேட்பதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால், அப்ப காது உள்ளவனாய் இருந்தாலும் எல்லாத்துக்கும் காது இருக்கு, எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம உலகத்தின் அதிபதியின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உலகத்தின் காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உலகத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவன் அதற்காக நம்மளை அழைக்கவில்லை. அவருடைய சத்தத்தை கேட்பதற்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்படி நடப்பதற்காக, அவர் சொல்வதை கேட்டு நடப்பதற்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் ஏவாள் உழுந்து போனது காரணம் என்னன்னா, உலகத்தின் அதிபதி சத்தத்தை கேட்டனால, அவரோட அட்வைஸை கேட்டனால தான். ஆனால் தான் தன் சொந்த குமாரனை திருப்பி பூமிக்கு அனுப்பினார். பிதாவானவர் அனுப்பி சத்தத்தை கேட்பது எப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, நம்மளை ட்ரெயின் பண்ணுவதற்காக, வலை விலகி போன ஆட்டுக்குட்டிகளை போல, ஆடு மந்தையை போல இருந்த நம்மளை திருப்பி ஆட்டு மந்தையில சேர்ப்பதற்காகத்தான் தேவன் பூமிக்கு வந்தார், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆனால் தான் சொல்றாரு, கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால். அப்ப எல்லாமே காது இருக்கு நமக்கு. ஆனா நம்ம என்ன சத்தத்தை கேட்கிறோம்ன்றது நம்மளாலுமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சத்தத்தை கேட்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம அவளோட டியூனிங், அதாவது இன்னைக்கு டிவியில பாத்தீங்கன்னா ஒரு 100 சேனல் 1000 சேனல் இருக்க டிவிலாம் நிறைய வந்துருச்சு. இப்போ நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு. லோக்கல் சேனல்ஸ் சேட்டலைட் சேனல்ஸ் நிறைய வந்துருச்சு. நம்ம இஷ்டப்படி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். எஃப்எம் ரேடியோ பார்த்தீங்கன்னா, டிவி ரேடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். டியூன் பண்ண உங்களுக்கு இஷ்டப்பட்ட பாடல்கள், உங்கள் இஷ்டப்பட்ட ப்ரோக்ராம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதே போல தான் நம்ம மனதை தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக நம்ம டியூனை பண்ண வேண்டும். அந்த டியூனை பண்ணி விட்டோம்னு வச்சிங்களேன், ஒன்ஸ் டியூனை பண்ணிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அதுலேருந்து நம்ம மாறவே மாட்டோம். ஆனால் தான் காதுள்ளவன், கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால். அப்ப தேவ சத்தத்தை கேட்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா தான் வெளிப்படுத்தல தேவன் சொல்றாரு, இதோ வாசல்படி இருந்து கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. சத்தத்தை கேட்டு திறந்து தேவனை உள்ள விட்டவங்க அநேக லட்சக்கணக்கான மக்கள். ஆனா சத்தத்தை கேட்டு சரி நாளை பார்த்துக்குவோம், அடுத்த வாரம் பார்த்துக்குவோம், இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், ரொம்ப வேலையா இருக்கேன், இப்போதைக்கெல்லாம் என்னால் முடியாது. நிறைய பேரை இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை நம்ம உலக வாழ்க்கையில இருக்கனால அப்படி இருக்கும். ஆனா தேவ சத்தத்தை கேட்பது எந்த இடத்துல இருந்தாலும் டியூன் அப் பண்ணலாம், எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தேவ சத்தத்தை கேட்கலாம். ஆனால் தான் சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், சமுத்திரத்தின் அடியாளத்தில் நான் படுக்கையப்பட்டாலும் அங்கேயும் உமது கரம் என்னை குடிக்கும் அப்படின்னாரு. என்னன்னா இதுதான் இதுதான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதோட காரியங்கள் தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. தேவன் இயேசுவின் வாயிலிருந்து வருது. அப்ப நம்ம அந்த டியூன் அப் ஆயிட்டோம்னா எங்க ஓடினாலும் தேவன் விட மாட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை, தேவனே நீ வாழ்வது நான் அல்ல, நீங்க தான் ஆண்டவரே, உமக்கா நான் வாழணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது தினமும் தேவன்ட்ட அதை மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே நான் நீ உங்களுக்காக வாழணும் ஆண்டவரே, உமது சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே, உமது சித்தத்தின்படி நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உமது சாயலாக படைக்கப்பட்ட நான் உமது சித்தத்தை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு தேவன்ட்ட முழு மனதுடன் ஒரே ஒரு நாள் ஒப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் தேவன் நீங்க எங்க போனாலும் விட மாட்டாரு. நீ எங்க போனாலும், எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை விட்டு விலகுவது தேவன் கிடையாது. நீங்க அத்துக்கிட்டு உறவை முறித்து விட்டு போனீங்கன்னா அது வேற கதை. ஆனா தேவன் உங்களுடன் உறவு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிற தேவன், உங்களுடன் முகமுகமாக பேச ஆசைப்படுகிற தேவன். ஆனால் தான் கேட்கிறார், கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன், கேட்கிறதுக்கு காது உள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். அப்ப தேவ சத்தத்தை கேட்கிறதுக்கு நமக்கு மனது உள்ளது இருக்கிறதா? காது இருக்கு, காது இல்லாம யாருமே இல்லை, யாருமே செவிடர்கள் கிடையாது, எல்லாமே கேட்கிறவங்க தான். ஆனா தேவ சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு மனது இருக்கிறதா? நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்றைய தினத்தில் அழைக்கப்படுகிறோம். தேவன் நம்மளுடன் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம தேவன் பேசிக்கொண்டே இருக்கிற தேவன். உங்களை குறித்து நீங்க என்ன செய்யணும், உங்க ஃபியூச்சர் என்ன, உங்க காரியங்கள் என்ன, உங்க பிள்ளைகளின் காரியம் என்ன, உங்க குடும்பத்தின் காரியம் என்ன, எல்லாத்தையும் தேவன் உங்களோட சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தான் தாவீது சொன்னாரு, சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு உன் தலைமுறையில் ஆள் இல்லாம போகாது அப்படின்னாரு. கடைசி காலம் வரைக்கும் அது நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவே அவர் தலைமுறையில வந்தாரு. அப்ப தாவீது கேட்டாரு, தேவ சத்தத்தை கேட்டாரு. நம்மளும் தேவ சத்தத்தை கேட்டு தாவீதை போல இருப்பதற்காக தேவ சத்தத்தை கேட்டு தேவனுக்கு மகிமையாக ஓடுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அழைப்பை என்ன சொல்ல போகிறோம், தேவன்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம், கேட்கிறேன்னு சொல்றோமா, இல்லை ஆண்டவரை கொஞ்சம் நாள் ஆகுது சொல்ல போகிறோமா? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே,
கேட்கிறதுக்கு காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. ஏஸ்தாமே உமது சத்தத்தை கேட்பதற்காக எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. ஏஸ்தாமே உமது சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் மனதை எங்கள் இருதயத்தை நாங்கள் மாற்றி அமைக்க எங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே பிரயாணப்பட்டு செல்பவர்களை உமுதுகத்தை தெரிகிறோமாப்பா. வேலை நிமித்தமாக அதிக தூரங்கள் பிரயாணப்பட்டு செல்பவர்களை உமுதுகத்தை தெரிகிறோமாப்பா. அவர் பார்க்கும் வேலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உயர்வுகளை கட்டளையிடும் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.